நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் நான் வழங்குகிற செய்திகள் முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்காகவே நான் ஆயத்தப்படுத்தி வருகிறேன். விசுவாசிகள் அடிப்படையான இறையியல் கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற வாஞ்சியோடு மிகவும் எளிய முறையில் உங்களுக்கு நான் போதித்து வருகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். அடிப்படையான இறையியல் கோட்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், பூரண சுவிசேஷம், ஃபுல் காஸ்பல். இந்த ஃபுல் காஸ்பல் என்கிற வார்த்தை என்பது பெந்தெகோஸ்து வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்டு போதிக்கப்பட்டு வருகிற ஒரு உபதேசம். அதை பற்றியுள்ள காரியங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த உபதேசத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். பூரண சுவிசேஷம் என்றால் என்ன? ஃபுல் காஸ்பல் என்றால் என்ன? இந்த பூரண சுவிசேஷம் என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கும் காணப்படவில்லை. நிருபங்களிலோ அல்லது கடிதங்களிலோ இந்த வார்த்தை காணப்படவில்லை. அப்படி என்றால் இந்த வார்த்தை எப்படி உருவாகியது என்று பார்க்கும் பொழுது, ஃபுல் காஸ்பல் என்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ஏபி சிம்சோன் என்கிற ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர். அதற்கு பிறகு 1901 முதல் 6 வரை உள்ள காலகட்டத்தில் அமெரிக்காவில் மிகப்பெரிய பெந்தெகோஸ்து எழுச்சி ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்த ஃபுல் காஸ்பல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற இடத்தில் அசூசா என்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல, ஒரு தெருவில் உள்ள ஒரு பழைய பில்டிங்ல மிகப்பெரிய ஆவிக்குரிய புரிதலை பற்றியுள்ள கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் மூலமாக தான் அமெரிக்கா முழுவதும் இந்த பெந்தெகோஸ்து உபதேசங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பற்றியுள்ள புரிதல் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. அது பேர் அசூசா ரிவைவல் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் இந்த ஃபுல் காஸ்பல் என்கிற வார்த்தை உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. இந்த பூரண சுவிசேஷம் என்கிற உபதேசம் என்பது எல்லா சபை பிரிவு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு குரூப் ஆஃப் டினாமினேஷன் இந்த கோட்பாட்டை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார்கள். அவர்கள் யார் என்றால் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், சர்ச் ஆஃப் காட். அதற்கு பிறகு அநேக இண்டிபெண்டன்ட் பெந்தெகாஸ்டல் சர்ச்சஸ் இந்த கோட்பாடுகள் சிலவற்றை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார்கள். பூரண சுவிசேஷம் என்கிற கோட்பாட்டில் 5 முக்கியமான தூண்கள் என்று சொல்லப்படுகிற உபதேசங்கள் காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து இரட்சகர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ சேவியர். இயேசு கிறிஸ்து இஸ் எ பேப்டைசர். இயேசு கிறிஸ்து ஒரு ஹீலர். இயேசு கிறிஸ்து இஸ் எ சாங்டிஃபையர். இயேசு கிறிஸ்து இஸ் எ கம்மிங் கிங். அவர் ஒரு இரட்சகர், ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், சுகம் அளிப்பவர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர், வரப்போகிற ராஜா. இதுதான் அந்த ஃபுல் காஸ்பலுடைய 5 முக்கியமான தூண்கள். இவற்றை குறித்து சற்று சுருக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்கலாம். முதல் கோட்பாடு என்னன்னா, இயேசு கிறிஸ்து இரட்சகர். மனிதன் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசத்தின் மூலமாக தான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அது கிறிஸ்துவினால் மட்டுமே அவனுக்கு மீட்பு வழங்கப்படுகிறது என்கிற கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகளை இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9, யோவான் 3:16 இதை படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த 3 வசனங்கள் தான் மெயின் கூர். இந்த வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது இது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற சத்தியமாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் மூலமாகத்தான் நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். இது அவருடைய மெயின் கோட்பாடுகள்ல ஒன்று. அடுத்தபடியாக ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ பேப்டைசர். அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர், அபிஷேகத்தை கொடுப்பவர் என்கிற உபதேசத்தை இந்த ஃபுல் காஸ்பல் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்கள், பூரண சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்கிற முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, ரட்சிக்கப்படுவதில் என்பது தனி அனுபவம். அதை தவிர அந்நிய பாஷை அடையாளத்தோடு, வேற்றுமொழி பேசுகிற அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்பது செப்பரேட் ஈவென்ட். இது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக
வேதத்தில் காணப்படுகிறது என்று அவர்கள் வலியுறுத்தி போதிக்கிறார்கள். இதற்கு அவர்கள் ஆதாரமா வைக்கக்கூடிய பல வசனங்களில் மிக முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 1:5. அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இதில் பார்க்கும் பொழுது பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பல பல பாஷைகள் பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். பரிசுத்த ஆவியான வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது வேறு, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானால் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற ஒரு அனாயிட்டிங்கை கொடுக்கிற அனுபவம் என்பது வேறு என்று இவர்கள் அதை பிரித்து காண்பித்து இதை அந்த ஃபுல் காஸ்பலில் ஒரு முக்கியமான கோட்பாடுகளாக ஒரு உபதேசங்களாக அவர்கள் வலியுறுத்தி பேசுகிறார்கள். அடுத்தபடியாக அந்த பூரண சுவிசேஷத்தை போதிக்கக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஹீலர், அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர் என்கிற கோட்பாட்டை மிகவும் ஆழமாக வலியுறுத்தி பேசுவார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் சிலுவையில் பாடுகளை சுமக்கவில்லை, அவர் மரணம் அடையவில்லை, நம்முடைய நோய்களையும் அந்த சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். எனவே தெய்வீக சுகம் என்பது எப்படி பாவ மன்னிப்பு எவ்வளவு உறுதியான காரியமோ அதுபோல நோய்களை சுகமாக்கக்கூடிய காரியமும் இயேசு கிறிஸ்துவிடம் காணப்படுகின்றது. தெய்வீக சுகத்தை அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி போதிக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்குமெண்ட் என்ன, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வசன ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போகிற மேசியாவை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து விளக்கும் போது இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இதுல சொல்லப்பட்ட முக்கியமான கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இங்க ஆன்மீக சுகத்தை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே சரீர சுகம் இருக்கிறது என்று அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். அது எப்படி உறுதிப்படுத்துகிறார்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் பிணியாளிகளை சுகப்படுத்தின பொழுது அதை குறித்து மத்தேயு எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று சொல்கிறார். அந்த பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களையும் சுமந்தார் என்கிற காரியத்தை இந்த இடத்தில் மத்திய வலியுறுத்துகிறார். இதனை அடிப்படையாக கொண்டுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். எப்படி பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து வழங்குகிறாரோ அதே போல் தெய்வீக சுகத்தையும் நமக்கு வழங்குகிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுவது போல அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எனவே சிலுவையில் நோய்களையும் சுமந்தார், நம்முடைய பாவங்களையும் சுமந்தார் என்கிற காரியத்தை இவர்கள் அழுத்தம் திருத்தமாக போதிக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த ஃபுல் காஸ்பலை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறவர்கள் கூறுகின்ற முக்கியமான உபதேசம் என்னவென்றால், பரிசுத்த வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக பேஸ் எதுனா நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான். குறிப்பாக 1 தெசலோனிக்கர் 4:3 பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிதாவுடைய சித்தம் முக்கியமான நம்மை குறித்த சித்தம் என்னன்னா, நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அதுபோல எபிரேயர் 12:14 பார்க்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. இவைகளின் அடிப்படையில் இந்த உபதேசத்தை போதிப்பவர்கள் பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிறார், இஸ் தி சாங்டிஃபையர் அப்படிங்கிற காரியத்தை வலியுறுத்தி போதிக்கிறார்கள்.
இறுதியாக அவர்கள் நம்புகிற 5வது கோட்பாடு என்னன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார். இவர்கள் ஆண்டவருடைய 2வது வருகையை நம்புகிறார்கள். இதில் பெரும்பாலான விசுவாசிகள் இந்த பூரண சுவிசேஷத்தை போதிப்பவர்கள் ரகசிய வருகையை நம்புகிறார்கள். அப்புறம் 7 வருட உபத்திர ஆட்சி, அப்புறம் 1000 வருட ஆட்சி, அதற்கு பிறகு இயேசு பகிரங்கமா வருவார் என்கிற கோட்பாட்டையும் பெரும்பான்மையான இந்த போதனையை போதிப்பவர்கள் நம்புகிறார்கள். எனவே இவருடைய முக்கியமான கோட்பாடு என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நம்புகிறார்கள். விசுவாசிகள் ஆயத்தமாக வாழ வேண்டும் என்கிற கோட்பாட்டை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதற்கு ஆதாரமாக வைக்கக்கூடிய அவர் வேத ஆதாரங்கள் என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனங்களின் அடிப்படையில் அவர்கள் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை அதிகமாக வலியுறுத்தி போதிக்கிறார்கள். அடுத்தபடியாக பூரண சுவிசேஷம் என்கிற வார்த்தை எதனால் வந்தது என்று பார்க்கும் பொழுது, பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் 15ஆவது அதிகாரத்தில் 18, 19 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். என்னவென்றால், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக அறிவித்தேன். I have fully proclaimed the gospel of Christ. இதனுடைய அடிப்படையிலே தான் அவர்கள் பூரண சுவிசேஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நான் சுவிசேஷத்தை பூரணமாக அறிவித்தேன் என்று சொல்கிற அந்த காரியத்தில், அந்த பூரணம் என்கிற காரியத்தில் தான் அவர்கள் எடுத்துரைக்கின்ற 5 கோட்பாடுகளும் வருகின்றது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதுல பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். வசனத்தை படிக்கலாம். நான் தேவனுடைய முழு ஆலோசனையும் உங்களுக்கு விட்டு வைக்காமல் முழுவதுமாக தெரிவித்தேன் என்று சொல்கிறார். I have declared the whole counsel of God. அந்த தேவனுடைய முழு ஆலோசனை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இரட்சகர், அபிஷேகிப்பவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், சுகமாக்குறவர், வரப்போகிற ராஜா. இந்த 5 காரியங்கள் தான் தேவனுடைய முழு ஆலோசனை என்று பவுல் கூறியிருக்கிறார் என்று இந்த ஃபுல் காஸ்பலை அதிகமாக வலியுறுத்துகிறவர் சொல்லக்கூடிய காரியம். இதனால் தான் ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் என்கிற காரியத்திலையும் ஹோல் காஸ்பல் ஆஃப் காட் என்கிற அந்த 2ஐயும் இணைத்துதான் இவர்கள் ஃபுல் காஸ்பல் என்கிற உபதேசத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். இறுதியாக இந்த பூரண சுவிசேஷத்தை வலியுறுத்தி சொல்கிறவர்கள் கூறுகின்ற இந்த இறையியல் கோட்பாட்டில் உள்ள ஒரு சில பலவீனங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது அவர் சொல்லுகின்ற உபதேசம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இரட்சகர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேவியர். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதை மட்டுமே முக்கியமான 5 கோட்பாடுகள் ஒன்றாக சொல்லும் பொழுது, இதோடு சம்பந்தப்பட்ட மனம் திரும்புதல், இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு மரணங்கள் போன்ற இதோடு முக்கியமான பல உபதேசங்கள் பின்னுக்கு தள்ளுகிற ஒரு அபாயம் இருப்பதாக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இஸ் த பேப்டைசர், அபிஷேகம் பண்ணுகிறவர் என்கிற கருத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, அந்நிய பாஷை பேசுவது ஒன்றுதான் நாம் பரிசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி பெற்றுக் கொள்கிற அனுபவம் என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வேதத்தின்படி ஏற்றுக்கொள்கிற காரியமாக காணப்படவில்லை. குறிப்பாக எபேசியருக்கு எழுதின பவுலுடைய கடிதம் 1ஆவது அதிகாரம் 13, 14 பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In the very moment we accepted Christ as a savior, we are baptized. என்றைக்கு நம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். இது ஒரு முக்கியமான ஆதாரமான ஒரு வசனம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 12:13 பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு
எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். யூதராயினும் கிரேக்கராயினும் யாராயிருந்தாலும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று தெளிவாக சொல்கிறது. எல்லோரும் விசுவாசிகளான போது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. இதனால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறுகின்ற அந்த அபிஷேகம் ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்நிய பாஷை ஒன்றுதான் அபிஷேகம் பெற்றதற்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆர்குமெண்ட் இந்த வசனத்துக்கு முன்பாக எடுபடவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சுகமளிப்பவர் என்கிற கோட்பாடு. இவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல நோய்களுக்காகவும் சிலுவையில் அறையுண்டார் என்கிற அந்த காரியத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு தெய்வீக சுகத்தை கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இவர்கள் வலியுறுத்தி போதிக்கிறார்கள். இதை வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், நோய்களே இல்லாத வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. எல்லா நோய்களையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. எந்த நோயும் அவரால் சுகப்படுத்த முடியுமானால் எல்லோருக்கும் அவர் சுகத்தை கொடுப்பார் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் கூட பவுலுக்கு ஒரு முள் இருந்ததாக பார்க்கலாம். தீமோத்தேயுக்கு உள்ள ஒரு சரீர பலவீனத்தை குறித்து 1 தீமோத்தேயு 5:23 பார்க்கலாம். அதே போல் 2 தீமோத்தேயு 4:20 நாம் பார்க்கலாம். இப்படி அநேக பரிசுத்தவான்களுக்கு நோய்கள் இருந்ததாக நாம் பார்க்கலாம். நோய்களே இல்லாத வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாக்களிக்கவில்லை. அது மாத்திரமில்லை, என்றைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்குட்பட்டார்களோ அன்றைக்கு மரணமும் நோய்களும் மனுக்குலத்திற்கு ஏற்பட்டு விட்டது. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் நமக்கு நோயற்ற வாழ்வை ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் தான் நமக்கு நோயில்லாத வாழ்க்கையை ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அது தவிர இன்னொரு காரியம் என்னென்றால், ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்பது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ஸ், ஆன்மீக சுகத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். 53:5 பார்க்கும் பொழுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எல்லாமே பாவத்தை அடிப்படையாக சொல்லப்பட்ட காரியமே தவிர பிசிக்கல் ஹீலிங்கை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த மத்தியில் சொல்லப்பட்ட அந்த மத்தியுடைய வார்த்தை என்பது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவைக்கு செல்லவில்லை. சிலுவைக்கு செல்லாத போது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வாக்குத்தத்தம் எப்படி அப்ளிகபிள் ஆகாது. அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றா, இயேசு கிறிஸ்து எல்லா நோய்களையும் சுகமாக்க முடியுங்கிற காரியத்தை வலியுறுத்துவதற்காக அந்த பழைய ஏற்பாட்டுள்ள ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தை கோட் பண்ணினாரே தவிர அதற்கு மேல் அந்த இடத்துல வேறு ஒன்றும் நாம் பார்க்க கூடாது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துகிறவர், அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்குறவர் என்கிற காரியத்தை போதிக்கிறவர் சொல்கின்ற முக்கியமான கோட்பாடு என்ன, பரிசுத்தமாகுதல் என்பது ஒன் டைம் ஈவெண்டாக அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி இல்லை. பரிசுத்தமாகுதல் என்பது லைஃப் லாங் ப்ராசஸ். இட்ஸ் ப்ரொக்ரெசிவ் ஒன். இட்ஸ் நாட் எ ஒன் டைம் ஈவெண்ட். ரட்சிப்பை போல அது ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. அது வாழ்நாள் முழுவதுமாக நாம் செய்ய வேண்டிய காரியம். உதாரணத்துக்கு பிலிப்பியர் 2:12-13 பார்க்கும் பொழுது, ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு உபதேசமும் இந்த ஒரு காரியமும் அது முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாததாக காணப்படுகின்றது. எனவே இந்த 5 உபதேசங்களில் ஒரு சில பலவீனங்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க இந்த உபதேசம் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க இதனுடைய அத்தனை காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. இதுல பலவீனங்களும் இருக்கிறது, பலமான காரியங்களும் இருக்கிறது. நமக்கு நலமானதை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட வேண்டும். ஒரே உபதேசத்துக்குள்ளாக நம்மை ஆட்கொண்டு அதுல நாம் அடிமையாகக்கூடாது. எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டு நமக்கு நலமானதை எந்த உபதேசத்துல, எந்த டாக்டர்ல எந்த நல்ல காரியம் இருக்குதோ அதை மட்டும் நாம் புரிந்து அதை பின்பற்றி கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க. இதை பற்றி உள்ள கமெண்ட்ஸை நீங்க யூடியூபில் பதிவிட்டால் நலமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென்.